கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கிருபையாக நான் தேவ சமூகத்தில் கூடி உபவாசிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 7 நாட்கள் உபவாசிக்க கிருபை செய்தீரே அப்பா. இந்த 8வது நாளை காண கிருபை செய்தபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனாகி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எழுதென்று சொன்னவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, அனுகூலமான காரியங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனாகிய கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் இந்த 8வது நாள் உபவாச கூடுகை கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வ பிரசன்னத்தினாலும் தெய்வ மகிமையினாலும் தெய்வ அபிஷேகத்தினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வெற்றியை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவித நன்மைகளினால் நிரப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாரும் உட்காருவோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புஸ்தகத்தில் 1311வது பாடல். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா என்ற பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்காகவே யாவற்றையும் செய்து முடித்த தேவன். நாம் அவருடைய வழியில் நடந்ததை சுதந்திரித்து கொள்ளணும், அவ்வளோதான். நமக்காக கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நாம் உற்சாகத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே,
நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. தாய் தனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறாள். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமை. தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமை. தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே. ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே. ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே.
நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்ட தேவன். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்த தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பாடுகளை சுமந்த தேவன், நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்த தேவன், நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தின தேவன் கிருபையாக இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவன் அவர். நாம் நினைக்கிற காரியத்தை விட, நாம் ஜெபிக்கிற காரியத்தை விட அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாதபடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த 8வது நாள் உபவாச நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும்படிக்கு நாம் என்ன பண்ணணுமா? இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு, தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொண்டு நாம் வாழணுமா? அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் எல்லாம் கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. கர்த்தருடைய உடன்படிக்கை நம்ம கை கொள்ளணுமா? அவைகளின்படியே நாம் செய்யணுமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம், நாம் செய்வதெல்லாம் நமக்கு என்ன செய்ய பண்ணுகிறார்? வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியங்கள் ஏன் நமக்கு வாய்ப்பதில்லை? நாம் தேவனுடைய உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவதில்லை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவதில்லை, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நாம் நடப்பதில்லை, அவைகளின்படி நாம் செய்வதில்லை. ஆகவே நம்முடைய காரியங்கள் நமக்கு, நாம் செய்கிற எந்த காரியமும் வாய்க்காமல் போயிடுது. அல்லேலூயா. சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் இந்த காரியத்தை கை கொள்ள ஒப்பு கொடுப்போம். என்ன காரியத்தை நாம் கை கொள்ளணும்? தேவனுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்யணும்.
வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, அதற்கு அடுத்து ஒரு வசனத்தை வாசித்தோன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தீங்க நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். நாம் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய நியமங்களை கை கொண்டு நடக்கணுமா. ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய உடன்படிக்கைகளை, தேவனுடைய நியமங்களை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அவைகளை நாம் கை கொண்டு நடவுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். நாம் அவைகளை கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் உலகத்தருக்கு முன்பாக, ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார். ஞானமுள்ள பிள்ளைகளாக, விவேகமுள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் ஞானமாய் செய்வதற்குரிய ஞானத்தையும் விவேகமாய் செய்வதற்குரிய விவேகத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அநேகர் நாம் இப்படி சொல்லுகிறோம், சரி இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் ஞானமாக செஞ்சுருந்தா, நான் இந்த காரியத்தில் கொஞ்சம் ஞானமாக நடந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பிரச்சனைகள் வரும்போ நம்ம யோசித்து பார்த்து நம்ம பேசுகிறோம், சிந்திக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய நியமங்களின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய உடன்படிக்கையின்படி நடக்கும்போது, கர்த்தர் இந்த பூமியில் நாம் மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக ஞானமுள்ளவர்களாய், விவேகமுள்ளவர்களாய் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய கட்டளைகளெல்லாம் நாம் அதிகமாக கேட்டு, தேவனுடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு 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 அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும், அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். அப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தின் ஆவியினாலும் விவேகத்தினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, எழுதி கொடுத்திருக்கிற, ஊழியக்காரங்க மூலமாக சொல்லுகிற, சபையின் மூலமாக நமக்கு சொல்லுகிற, வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அவருடைய நியமங்களை, அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய உடன்படிக்கைகளை, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நாம் கவனமாக இருக்கணுமா, கவனமாக இருக்கணுமா. அந்த பூமியில் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் எப்படி நல்லா வாழணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நாம் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். நாம் கவனமாய் நடக்கணும். அதற்கு நாம் பலம் கொண்டு திட்டமானதாக இருக்கணுமா. தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நாம் பலம் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நாம் திடன் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படி நடப்பதற்கு நாம் பலம் கொண்டு திடமனதாக இருந்து செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழியில் நடப்பதற்கு மிகவும் கவனமாயிருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு, தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு கவனமாயிருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கவனமாயிருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வலதுபுறமும் விலகக்கூடாதான், இடதுபுறமும் விலகக்கூடாதான். அப்பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுகிற புத்தியின் ஆவியை நமக்கு தருகிறார். தேவ புத்தியினால் நம்மை நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். நாம் புத்திமானாய் திகழ முடியும். நாம் புத்தியுள்ளவர்களாய் மாற முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தியுள்ள கன்னிகைகள் தான் தேவனுடைய வருகையில் பங்கு பெற்றார்கள். புத்தியில்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். இன்றைக்கு அநேக காரியங்களில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வசனத்தின்படி புத்தியாய் நடந்து கொள்ளாதது. நம் தேவனுடைய வசனத்தின்படி புத்தியாய் நடந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்தோன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தைகளை திடப்படுத்துவதற்கும் வேதம் சொல்லுது, நீ எங்கே போனாலும், நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நாம் அன்பு கூர்ந்து அவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தேவனுடைய வழியை நாம் காத்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. தேவனுடைய வழியை நாம் காத்து நடக்கணும், உண்மையாக இருக்கணும். தேவனுடைய வழியில், தேவனுடைய வார்த்தைகளின்படி உண்மையாக நடக்கணும். தேவனுடைய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஏனோ தானோ என்று சொல்லி இருக்கவே கூடாது. தேவனுடைய வழியில் சரியாக நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசித்தோன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு அதை நாம் காத்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் அதிக பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நம்மை காத்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாக்கியம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை நாம் காத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை நிறைய கேட்கிறோம், அதை நாம் காத்து கொள்வதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொள்ளும்போது அதிக பாக்கியம் உள்ளவர்களாக காணப்படுகிறீர்கள், அதிக பாக்கியவான்களாக காணப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், கேட்ட வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாற முடியும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை காத்து கொண்டு நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம்
13வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழுந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மை சகல நற்கிரியைகளையும் செய்யத்தக்க சீர் பொருந்தினவர்களாக நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் நாம் தேவனுக்காக நற்கிரியைகளை செய்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனுடைய நற்கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு சீர் பொருந்தினவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சீரான காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வசனத்தின்படி சீர் பொருந்த வேண்டும். வேத வசனத்தின்படி நாம் சீராக இருக்கணும், சீராக நடக்கணும், சீராக சிந்திக்கணும், சீரான கிரியைகளை செய்யணும், சீராக செயல்படணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஏனோ தானோ என்று சொல்லி வாழவே கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோன்னா இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஓய்வு நாட்களை ஆசரிக்கணுமா, அவருக்கு இஷ்டமான காரியங்களை தெரிந்து கொள்ளணுமா, அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளணுமா. அல்லேலூயா. அப்படி நாம் நடக்கும்போது நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்குரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கவும் அவர்களுக்கு கிருபை செய்வேன் சொல்கிறாரு. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களை கை கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு பெரிய கீர்த்தியை கொடுக்கிறார், உத்தம இடத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் தரித்து கொள்ளும்படி நமக்கு அருளுகிறார். அவரை சேவிக்கிற பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை நேசித்து நடக்கிற ஒரு கிருபையை கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் அவருக்கு ஊழியத்தை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நம்மை கொண்டு வந்து ஜெப வீட்டிலே நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு மகிழ்ச்சியாய் வாழும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற பலிகள், ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படுகிற ஒரு பெரிய ஜெபிக்கிற ஒரு நபராக மாற்றி விடுகிறார். ஜெபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நபராக மாற்றி விடுகிறார். அநேகரை ஜெபிக்க வைக்கிற ஒரு நபராக நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அநேகருக்காக ஜெபிக்கிற ஒரு நபராக நம்மை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் ஏனோ தானோ என்று இராதபடி நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படி நாம் நடக்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 17-18 வசனத்தில் சொல்லப்பட்டது போல, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும்
அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் காணப்படுகிறது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுடைய வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நன்மைகளினால் நிரப்பப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 1-2 வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக கர்த்தர் அவருடைய ரட்சிப்பின் வல்லமை அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் நீதி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய நியாயத்தை கை கொள்ளணும், கர்த்தருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8வது நாள் உபவாச நாளில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கேட்ட நல்ல அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் பற்றி கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த 8வது உபவாச நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு கிருபையாக கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு இறங்கி கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பும். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தையோடு இறங்குகிற நல்ல அபிஷேகத்தையும் நல்ல கிருபையையும் நல்ல அனுபவத்தையும் நல்ல பக்குவத்தையும் கிருபையாக கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.